விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று. சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்துக்கு மூச்சு விடுவதில் சிரமம். வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று. கோவையைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேருக்கு உருமாற்றம் பெற்ற JN1 வகை கொரோனா பாதிப்பு. குஜராத்தில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 34 பேருக்கு JN1 வகை கொரோனா தொற்று. கர்நாடகாவில் கொரோனா பாதித்தவர்கள் 7 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள அரசு உத்தரவு. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி பலி. இறுதிச் சடங்கு செய்ய உடலை வழங்க கோரி ஆட்சியரின் காரை MLA மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். எண்ணூரில் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். பாதிப்புக்கு உள்ளான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இரவிலும் ஆலை வாயில் முன்பாக போராட்டம். கோரமண்டல் நிறுவனம் செயல்பட தற்காலிக தடை விதித்தது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாமல் தடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் உறுதி. எண்ணூர் தனியார் ஆலை வாயு கசிவால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 52 பேருக்கு தொடரும் சிகிச்சை. சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. தமிழ்நாட்டில் முக்கிய பிரமுகர்கள் மீதான ஊழல் வழக்கு விசாரணையை தடுக்க முயற்சி என அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. சோதனை என்ற பெயரில் மதுரை ED அலுவலகத்தில் இருந்து முக்கிய ஆவணங்களை திருடிச் சென்றதாகவும் புகார். பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ள O பன்னீர்செல்வம் விரைவில் திகார் சிறைக்கு செல்வார் என கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ரகசியங்களை வெளியிட்டால் EPS சிறைக்கு செல்வார் என OPS கூறியிருந்த நிலையில் பதிலடி. சொல்லு, நான் தைரியமா சொல்றேன். சொல்லு, அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லு பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. தமிழ்நாட்டை 29 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக என்ற பெருமை EPS-இல் முடிய போகிறது. ஈரோட்டில் நடந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனையில் OPS பேச்சு. 29 ஆண்டுகள் ஆண்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தான் உண்டு என்ற பெருமை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு முடிவெடுப்பதற்கு சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்கின்றனர். ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு சொந்தமான 7 இடங்களில் காவல்துறை சோதனை. நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நெஞ்சுவலி என கூறி மருத்துவமனையில் சேர்ந்த துணைவேந்தர் ஜெகநாதன். சென்னையில் 30 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக DGP அலுவலகத்திற்கு மிரட்டல். பெசன் நகர், திருவான்மையூர் கடற்கரை பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. கடலோர மாவட்டங்கள் மற்றும் சில உள் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வரும் 31ஆம் தேதி மீண்டும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் குப்பைகளை எரித்தபோது பட்டாசுகள் வெடித்து விபத்து. தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயங்களுடன் உயிர் தப்பினார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம். 50,000 ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவிப்பு.
கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலை 300 ரூபாய் அதிகரிப்பு. குவிண்டால் ஒன்றுக்கு 11,160 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பொதுமக்களை துன்புறுத்தக்கூடிய தவறுகளை செய்யக்கூடாது. ஜம்முவில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்தினருக்கு அறிவுரை. மத்திய பிரதேசத்தின் குணா பகுதியில் பேருந்தும் லாரியும் மோதி விபத்து. பேருந்து தீப்பிடித்ததில் 11 பயணிகள் உயிரிழந்த சோகம். தமிழ் திரையுலகில் அறிமுகமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்த நயன்தாரா ரசிகர்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி என இன்ஸ்டாகிராமில் பதிவு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 245 ரன்களுக்கு இந்தியா ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் டீன் எல்கரின் அபார சதத்தால் தென்னாப்பிரிக்கா 11 ரன்கள் முன்னிலை. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தற்போது தேமுதிக தலைமை கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், ஏற்கனவே தொடர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்கள் என்ன? தேமுதிக தலைவர் நேற்று முன்தினம் இரவு திடீரென காய்ச்சல் மற்றும் மூச்சு சிரமம் காரணமாக மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம்தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக 20 நாட்கள் சிகிச்சையில் இருந்தவர் கடந்த வாரம்தான் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவருக்கு இந்த மூச்சு திணறல் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே இந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறது. இந்த பனிகாலங்களில் அவருக்கு மூச்சு சிரமம் விடுவதில் சிரமம் ஏற்படுவது மற்றும் இந்த இருமல் தொந்தரவு அவருக்கு பலங்காலமாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் அவருக்கு அதிலிருந்து அவர் விடுபட்டு வந்திருந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த கொரோனா தொற்று ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகுந்த சிரமம், மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் ஆக்சிஜன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைவதன் காரணமாக அவருக்கு ஆக்சிஜனை முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை சுவாச கருவியானது தற்போது அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. செயற்கை சுவாச கருவி பொருத்தி மயக்க நிலையில் அவரை வைத்து அவருக்கான அந்த சிகிச்சைகளானது தொடங்கப்பட்டிருக்கிறது. நுரையீரலில் இருக்கக்கூடிய தொற்றுகளை குறைப்பதற்காகவும் நுரையீரலுக்கு 100% ஆக்சிஜன் செலுத்துவதற்காகவும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதற்காகவும் அவருக்கு இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அவருக்கு இந்த மார்பில் இருக்கக்கூடிய சளியை குறைப்பதற்காகவும் மேலும் அந்த இருமல் போன்ற தொந்தரவுகள் அதிகரித்து அவருக்கு அந்த மானிட்டரிங் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், இந்த இதெல்லாம் வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலான நிலையில வைப்பதற்காக தான் இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை சார்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக தரப்பிலும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு இந்த நுரையீரல் தொற்று இலிருந்து சற்று அவர் விலகி சரியாகி குணமாகி வந்திருந்த நிலையில் தற்போது மேலும் அவரது உடல்நிலையை இந்த கொரோனா தொற்றானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கடுமையான சிகிச்சை, வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசம் பொருத்தி என்பது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய சிகிச்சை. அந்த சிகிச்சையானது தற்போது அவருக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவரது வைட்டல்ஸ் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை கொடுக்க வேண்டும், நல்ல முறையில் அவர் உடல்நிலை முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த முறையை எடுத்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.